வணக்கம். என்னோட நலநேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. சூரியன் உத்தராயண காலத்து தொடங்குவதனால அடுத்த 6 மாசத்துக்கு இந்த 4 ராசிக்காரங்க கொடிக்கட்டி பறக்க போறாங்க. 2026ஆம் ஆண்டுல சூரியன் உத்தராயணத்துல நுழையும் போது அது பல ஜோதிட ரீதியா மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. சூரியன் இந்த உத்தராயணம் பொங்கல் பண்டிகையோட தொடங்குறதுனால ஜோதிட ரீதியா சூரியன் மகர ராசியில நுழைந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறாரு. அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்வில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட காலம் தொடங்க போகுது. அதனாலதான் சொல்றாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி கூறுறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த உத்தராயணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் சுமார் 6 மாசத்துக்கு உணரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உத்தராயண தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையில வெளிப்பட்டாலும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அதிகபட்சமான நன்மைகளை பெற போறாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க பணம், தொழில், அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரும் வெற்றியை அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதலாவதா ரிஷபம் தான். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த உத்தராயண தாக்கத்தினால அவங்களோட பினான்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா போகுது. சூரியனோட ஆசீர்வாதத்தினால நீண்ட காலமா நீங்க தேக்கி வச்சிருந்த வேலை எல்லாமே இப்ப முடிவும் வரும். அது மாதிரி நீங்க தொடங்கவும் செய்வீங்க. அவங்க கடின உழைப்புக்கான சிறந்த பலன்களை அடைவீங்க. இந்த காலகட்டத்துல அவங்க தங்களோட வியாபாரம் மூலம் லாபத்தை பெறலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா பல புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில பல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா செல்வத்தை சேமிக்கிறதுலயும் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம வேலையில சிறப்பான மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க. வேலையில தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புதிய வேலை இந்த காலகட்டத்துல கிடைச்சிடும். அதாவது இந்த 6 மாசத்துல இந்த காலகட்டத்துல அவங்களோட ஆரோக்கியமும் பாதுகாப்பா இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா பல்வேறு செயல்பாடுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தரப்போகுது. கடகம் அதுக்கப்புறம் சொல்றது உத்தராயணம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையிலயும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். சூரியன் இந்த புதிய இயக்கத்தால அவங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவை திறக்க போறாரு அப்படின்னு சொல்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியை கொடுக்கும். அது அவங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். அவங்க நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணம் செய்யும் போது வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அப்புறம் சம்பள உயர்வு கிடைக்கும். புதுசா வாகனம், அப்புறம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க குடும்பத்தோட ஆதரவு முழுமையா அவங்களுக்கு கிடைக்கும். சூரியனோட ஆசையினால அவங்க வாழ்க்கை சிறப்பான காலமாவும் இது இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா துலாம் சொல்றாங்க. துலாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியனோட உத்தராயண தொடக்கம் புதிய வாய்ப்புகள் உருவாக்க போகுது. நீண்ட காலமா நிலுவையில இருந்த பணிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிக்க முடியும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அப்புறம் சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்க்கலாம். வியாபாரிகள் கடின உழைப்பு, அதுக்கப்புறம் முயற்சியால அவங்களோட தொழிலை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லலாம். அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெறலாம். இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட குடும்பத்தோட தரமான நேரத்தை செலவிடலாம். மேலும் பாத்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனம். உத்தராயண காலம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரருக்கு அபரிவிதமான நன்மைகளை தரும். இந்த கிரக மாற்றம் பொருள் வசதி, அதுக்கப்புறம் செழிப்பான வாய்ப்புகளை தரப்போகுது. புதிய வாகனங்கள், அதுக்கப்புறம் சொத்து சேர்க்கறதுக்கு, அப்புறம் வாங்குறதுக்கான நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கான காலம் உங்களுக்கு இது. குழந்தைங்களோட பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை பெறுவீங்க. இது அவங்களோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியை தரும். லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டாயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே மகிழ்ச்சியான காலமா இருக்க போகுது. இது உங்களுக்கு அன்பு, அதுக்கப்புறம் தோழமை, ஒரு நிறைவான நேரமா அமைய போகுது. நிதி ரீதியா எதிர்பார்த்த ஆதாயங்கள் எல்லாமே அவங்களை தேடி வரக்கூடும். இது அவர்களோட சேமிப்பையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நிதியோட ஸ்திரத்தன்மையும் அதிகரிக்கும். மொத்தத்துல இந்த 6 மாதம் அவங்களுக்கு வசந்த காலமா இருக்க போகுது. இது பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட இந்த உத்தராயண காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த 6 மாசத்துக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே கூறியிருக்கேன். இது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல விஷயங்களை தொடங்குங்க. இது போன்ற நல்ல அருமையான பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி